Taste the Daily. நெய்வேலி முதலாவது சுரங்கத்திலிருந்து மழைநீர் அதிக அளவில் வெளியேற்றப்படுவதால் தரைப்பாலம் மூழ்கி 3 கிராமங்களின் சாலைகள் துண்டிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் பொதுமக்கள் வீடுகளுக்கு செல்ல முடியாமல் தவித்து வருகின்றனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் தமிழர் தளபதி வழங்க கேட்கலாம். வணக்கம் தமிழர் தளபதி, விவரங்கள் என பதிவு செய்யுங்கள். நிச்சயமாக அருண், மழைக்கால விதிமுறைகளை மீறி நெய்வேலி NLC இந்தியா நிறுவனம் தொடர்ச்சியாக விவசாயிகளை வஞ்சித்து வருவது மட்டுமில்லாமல் தற்போது சுரங்கத்தில் இருந்து அதிகப்படியான மழைநீரை வெளியேற்றி வருவதால் சுரங்கத்தின் அருகாமையில் உள்ள 3 கிராம மக்களின் போக்குவரத்து முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டுள்ள சம்பவம் தற்போது அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது தொடர்ச்சியாக கடலூர் மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக கனமழை பெய்து வரும் நிலையில் நெய்வேலி NLC இந்தியா நிறுவனத்தின் முதலாவது சுரங்கத்தில் இருந்து வெளியேற்றப்படும் மழைநீர் NLC நிர்வாகத்தால் புதிதாக அமைக்கப்பட்ட வாய்க்கால் மூலமாக கடந்த சில மாதங்களாக அனுப்பப்பட்டு வந்தது. ஆனால் அந்த நிலை மாறி தற்போது NLC நிர்வாகம் அந்த முதலாவது சுரங்க நீரை புதிதாக அமைக்கப்பட்ட வாய்க்காலில் அனுப்பாமல் ஏற்கனவே அனுப்பப்பட்டிருந்த அந்த பழைய வாய்க்காலில் NLC நிர்வாகம் திருப்பி அனுப்பியுள்ளதால் தற்போது அந்த ஆதாண்டார் கொள்ளை, புதுக்குப்பம், இந்த தாண்டவன் குப்பம் உள்ளிட்ட 3 கிராம மக்கள் செல்லக்கூடிய அந்த தரைப்பாலம் முற்றிலுமாக மூழ்கி காட்டாற்று வெள்ளம் போல் அந்த தரைப்பாலம் மூழ்கியபடியே தற்போது சுரங்க நீரான சென்று கொண்டிருக்கிறது. இதனால் 3 கிராம மக்களும் வெளியே வர முடியாமல் முற்றிலுமாக போக்குவரத்து துண்டிப்பு ஏற்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் அதாவது எந்தவித முன்னறிவிப்பும் செய்யாமல் NLC நிர்வாகம் திடீரென அதிக அளவில் காட்டாற்று வெள்ளம் போல் அந்த முதலாவது சுரங்கத்தில் இருந்து மழைநீரை வெளியேற்றியதால் 3 கிராமங்களில் இருந்து வெளியே வேலைக்கு சென்றவர்கள், மேய்ச்சலுக்காக ஆடு மாடுகளை வெளியே எடுத்துக்கொண்டு சென்றவர்கள், அது மட்டும் இல்லாமல் NLC நிறுவனத்திற்கு வேலைக்கு சென்றவர்கள் என யாருமே வீடு திரும்ப முடியாமல் தற்போது அந்த NLC வாய்க்காலுக்கு மறுபுறம் காத்து கிடக்கும் ஒரு அவலநிலைக்கு தற்போது தள்ளப்பட்டுள்ளனர். அதாவது மழைக்கால விதிமுறைகளை மீறியும் எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் NLC முதலாவது சுரங்கத்தில் இருந்து அதிக அளவில் சுரங்க நீரை NLC நிர்வாகம் வெளியேற்றி வருவதை இந்த சம்பந்தப்பட்ட அந்த மாவட்ட நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை என தற்போது அந்த பாதிப்புக்குள்ளாகிய அந்த 3 கிராம மக்களும் குற்றச்சாட்டுகின்றனர். அதாவது பார்த்தோம் என்றால் ஏற்கனவே NLC இந்தியா நிறுவனத்தின் 2வது சுரங்கத்தில் இருந்து ராட்சச குழாய்கள் மூலம் மழைக்கால விதிமுறைகளை மீறி லட்சக்கணக்கான லிட்டர் சுரங்க நீரை வெளியேற்றி வருவதால் அந்த பகுதியில் உள்ள கோட்டகம், உயகொண்டராவிய பகுதி அடைந்து வரும் நிலையில் மற்றொரு சம்பவமாக தற்போது NLC நிர்வாகம் இந்த முதலாவது சுரங்கத்தில் இருந்து ஆதாண்டார் கொள்ளை வாய்க்கால் வழியாக சுரங்க நீரை வெளியேற்றி வரும் சம்பவம் தற்போது அங்க பரபரப்பு ஏற்படுத்தியது மட்டுமில்லாமல் இந்த NLC நிர்வாகத்தின் செயல்பாட்டை இந்த மாவட்ட நிர்வாகம் கண்டுகொள்ளாமல் வேடிக்கை பார்ப்பதாக அந்த கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அருண், விவரங்களுக்கு நன்றி தமிழர் தளபதி.